ஸ்டூடெண்ட்ஸ், நாங்கள் கம்ப்யூட்டர் சார் அருள்முருகன் சார் பேசுகிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ரேஞ்சு ரெஃபரன்ஸ் ஆப்ரேட்டர்ஸ் ரேஞ்ச் ரெஃபரன்ஸ் ஆப்ரேட்டர் பார்க்குறோம். விச் ஒன் இஸ் ஏ ரேஞ்ச் ரெஃபரன்ஸ் ஆப்ரேட்டர்? ரேஞ்ச் அப்படின்னா வந்து கோலன் இஸ் ஏ ரேஞ்ச் ரெஃபரன்ஸ் ஆப்ரேட்டர். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதில் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லீனியர் குரூப் ஆஃப் செல்ஸ். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செல் அந்த ரேஞ்ச் எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டார்டிங் செல், எண்டிங் செல். ஸ்டார்டிங் வந்து என்ன? A1, அடுத்தது A2, அடுத்தது A3, அடுத்தது A4, அடுத்தது A5. முடிஞ்சிச்சா? இதில் எது ஸ்டார்டிங்? A1. ஸோ நம்ம வந்து இங்கே இதுதான் வந்து ரேஞ்ச். A1 எழுதிக்கிறேன். ரேஞ்ச் ஆப்ரேட்டர் என்ன? கோலன், நடுவில் வந்து கோலன் தரணும். லாஸ்ட்டு செல் அட்ரஸ் என்ன? A5. இப்போ A5. ஸோ நம்ம வந்து 1 மார்க் கொஷனில் கேட்பாங்க, இது மாதிரி A1, A2, A3, A4, A5 கொடுத்துட்டா அது எப்படி ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா A1 கோலன் A5 அப்படின்னு ரெஃபர் பண்ணணும். அதாவது ஃபஸ்ட்டு செல் அட்ரஸ்ஸு கோலன் லாஸ்ட்டு செல் அட்ரஸ், அவ்வளோதான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ரெக்டாங்குலர் குரூப் ஆஃப் செல் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கேன். ரெக்டாங்குலர் குரூப் ஆஃப் செல் கொடுத்தாங்கன்னா இப்போ A2, A3, A4. இப்போ நம்ம வந்து ஸ்டார்டிங் என்ன? A2. அப்போ வந்து நம்ம வந்து ஸ்டார்டிங் கண்டுபிடிச்சிட்டோம் A2. சரி, ஓகே. அடுத்தது B2, B3, B4, D5, D6. ஓகே, இப்போ லாஸ்ட் செல் அட்ரஸ் கண்டுபிடிச்சோம். நம்ம லாஸ்ட் என்ன? D6 தானே. அப்போ எப்படி எழுதுறது? இப்படி எழுதலாம். ஃபஸ்ட்டு செல் என்ன சொன்னேன்? A2. லாஸ்ட் செல் என்ன? D6. அப்போ A2 கோலன் D6. A2 கோலன் D6 இப்படி தான் எழுதணும். 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க இப்படி எழுதணும் அப்படின்னு ரெஃபர் ஆகணும். ஸோ நேம் பாக்ஸ் ஷோ த ரெஃபரன்ஸ் A2 கோலன் D6 corresponding to the cell include in the drag operations with the mouse to highlight the range. இப்போ நம்ம மவுஸ் வச்சு ஹைலைட் பண்ணியிருக்கோம்ல, இதனுடைய ரேஞ்சு தான் வந்து A2வில் இருந்து பாரு. இது வந்து A2வில் இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது வந்து A. அப்போ A இது வந்து 2. அப்போ A2வில் இருந்து D6ன்னா எப்படி வரும்? இது வந்து D, இது வந்து 6. இது வந்து டியா D6 வரையும் இங்கேருந்து முடியணும். இதுதான் அதனுடைய ரேஞ்ச். ஸோ ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து ரெஃபரன்ஸ் கன்கார்டினேஷன் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ ரெஃபரன்ஸ் கன்கார்டினேஷன் ஆப்ரேட்டர் அப்படின்னு என்ன? ரெஃபரன்ஸ் கன்கார்டினேஷன் ஆப்ரேட்டர், கன்கார்டினேஷன் மீன்ஸ் ஜாயினிங் டுகெதர். நம்ம வந்து ஜாயின் பண்ணுறதா பேர் தான் வந்து கன்கார்டினேஷன். ஒரு நேம் இன்னொரு நேம் கூட ஜாயின் பண்ணலாம், அல்லது நம்ம வந்து சம்மை வந்து ஜாயின் பண்ணலாம். கன்கார்டினேஷன் அப்படின்னா வந்து ஜாயினிங் அப்படின்னு மீனிங். கன்கார்டினேஷன் அப்படின்னா என்னது? ஜாயின் பண்ணுறது. ஒரு நேம் இன்னொரு நேம் கூட என்ன பண்ணலாம்? ஜாயின் பண்ணலாம். சரி, எப்படி ஜாயின் பண்ண போகிறோம் அப்படின்னு பாரு. டில்டு த சிம்பிள் இஸ் யூஸ்ட் ஆஸ் கன்கார்டினேஷன். ஓகே, விச் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் டு கன்கார்டினேஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா டில்டு சிம்பிள். இந்த சிம்பிள் பேர் வந்து டில்டுனா எப்படி போடணும்? இப்படி எஸ் இப்படி போடுறோம்ல, இது பேர் வந்து டில்டு. இப்படி போட்டால் எஸ்ஸை நம்ம எப்படி போட்டால் அது பேர் என்னது? டில்டு. இதுதான் வந்து கன்கார்டினேஷன் ஆப்ரேட்டர்ஸ். 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க, விச் ஒன் இஸ் ஏ கன்கார்டினேஷன் ஆப்ரேட்டர்? டில்டு இஸ் யூஸ்ட் ஆஸ் ஏ கன்கார்டினேஷன் ஆப்ரேட்டர் இன் கால்க். ஸோ விச் ஒன் இஸ் ஏ கன்கார்டினேஷன் ஆப்ரேட்டர் இன் கால்க் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன எழுதணும்? ஸோ ஆன்சர் வந்து என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டில்டு சிம்பிள். An expression using a concatenation operator has the following syntax. ஸோ இதனுடைய சின்டாக்ஸ் எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா வந்து ரெஃபரன்ஸ் லெஃப்ட்டு டில்டு ரெஃபரன்ஸ் ரைட். ரெஃபரன்ஸ் லெஃப்ட்டு டில்டு ரெஃபரன்ஸ் ரைட் யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் எப்படி? இஃப் யூ வாண்ட் டு ஃபைண்ட் த சம் ஆஃப் வேல்யூஸ் ஃப்ரம் A1 to A6, A1லேருந்து A6 வரையும் ஆட் பண்ணணும். அண்டு C3லேருந்து F3 வரையும் ஆட் பண்ணணும். அதுக்கு வந்து ஃபார்முலா எப்படி க்ரியேட் பண்ணுறது? ஒரு ஃபார்முலா க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்ன எழுதணும்? ஈக்குவல் டு ஒரு சிம்பிள் எழுதணும்.
நம்ம ஆட் பண்ண போகிறனால சம்முன்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். ஓகே, எந்தெந்த செல்லு ஆட் பண்ண போகிறோம்? A1:A6 அதிலிருந்து A1லேருந்து A6 வரையும் ஆட் பண்ணணும். அப்போ A1:A6 எழுதிட்டோமா? அடுத்தது கம்பைன் பண்ண போகிறோமா? ஜாயின் பண்ணுறதுக்கு டில்டு கேரக்டர்ஸ் C3:F3 C3லேருந்து F3 ஆட் பண்ணிடும். ஸோ ரெண்டுமே ஜாயின் பண்ணிடும். சம் இஸ் எ ஃபங்க்ஷன் டு ஃபைண்ட் த சம் ஆஃப் த குரூப் ஆஃப் வேல்யூஸ். சம்முங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். அது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா டு ஃபைண்ட் த சம் ஆஃப் குரூப் ஆஃப் வேல்யூஸ். ஒரு குரூப் ஆஃப் வேல்யூ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சம் பண்ண போகிறோம். ஸோ அடுத்தது இன்டர்செக்ஷன் ஆப்ரேட்டர். அடுத்து என்ன ஆப்ரேட்டர்? இன்டர்செக்ஷன் ஆப்ரேட்டர். இன்டர்செக்ஷன் ஆப்ரேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the intersection operator is used to join two set of groups. ஒரு டூ செட் ஆஃப் குரூப்ஸ் நம்ம ஜாயின் பண்ணுறது தான் நம்ம இன்டர்செக்ஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். டூ செட்ஸு, ஏன்னு ஒரு செட்டு, பின்னு ஒரு செட்டு, அது ரெண்டும் ஜாயின் பண்ணுறது தான் நம்ம இன்டர்செக்ஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். இட் இஸ் வெரி சிமிலர் டு ரேஞ்ச். இப்போ பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் எப்படியோ அதேமாதிரி தான் இருக்கும். ரேஞ்ச் கன்கார்டினேஷன் ஆப்ரேட்டர். நம்ம கன்கார்டினேஷன் ஆப்ரேட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? அதுவும் ஜாயின் பண்ணுறதுக்கு தான். இன்டர்செக்ஷன் ஆப்ரேட்டர் எதுக்கு? ஜாயின் பண்ணுறதுக்கு தான். The intersection operators is represented by exclamation. இதை பார்த்தீங்கன்னா இன்டர்செக்ஷன் ஆப்ரேட்டர் என்ன சிம்பிள் யூஸ் பண்ணணும்? எக்ஸ்க்ளமேஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும். ஆச்சரியக்குறி. இப்போ தான் எக்ஸ்க்ளமேஷன் இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுறாங்கன்னா நம்ம இன்டர்செக்ஷன் ஆப்ரேட்டர். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம கன்கார்டினேஷன் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம என்னது? டில்டு சிம்பிள். டில்டுனா கன்கார்டினேஷன், எக்ஸ்க்ளமேஷன்னா ஸோ இது இன்டர்செக்ஷன். ஒன் மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. ஸோ இதனுடைய சின்டாக்ஸ் என்ன? ரெஃபரன்ஸ் சேம் அதேமாதிரி தான். ரெஃபரன்ஸ் லெஃப்ட்டு, இங்கே டில்டு கொடுத்துருந்தாங்க. இப்போ எக்ஸ்க்ளமேஷன் ரெஃபரன்ஸ் ரைட் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல மட்டும்தான் மாற்றணும். எக்ஸ்க்ளமேஷன் சிம்பிள் இருக்குல்லையே அதுக்கெல்லாம் ஏற்கனவே டில்டு கேரக்டர் கொடுத்துருந்தோம். இப்போ எக்ஸ்க்ளமேஷன் கொடுப்போம். ரெஃபரன்ஸ் லெஃப்ட்டு, எக்ஸ்க்ளமேஷன் ரெஃபரன்ஸ் ரைட். லெஃப்ட்டு ரைட்டு என்ன பண்ண போகிறோம்? ஜாயின் பண்ண போகிறோம். இன்டர்செக்ஷன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பண்ணால் A2:D3 எக்ஸ்க்ளமேஷன், B2:E4. ஸோ A2லேருந்து D3 வரையும் ஆட் பண்ணணும். அடுத்தது B2லேருந்து E4 வரையும் ஆட் பண்ணணும். ரெண்டையும் ஜாயின் பண்ணிடணும். அவ்வளோதான். ஸோ ரேஞ்ச் A2லேருந்து D3 பார்த்தீங்கன்னா இங்கே ரேஞ்ச் கொடுத்துருப்பாங்க. இந்த சப் கலரில் இருக்கிறது இல்லையா, ரெட் கலரில் இருக்கிறது எல்லாமே ரேஞ்ச் என்ன? A2:D3. A2லேருந்து ஆரம்பித்து D3 வரையும் முடியுது. அடுத்தது B2 E4. B2லேருந்து ஆரம்பித்து E4 வரையும் இருக்கும். ஓகே, இப்போ இது ரெண்டையும் நம்ம இன்டர்செக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம B2:D3 B2:D3. அப்போ இது மட்டும்தான் நம்ம எப்படி இருக்கும்? காமனாக இருக்குது ரெண்டுக்கும். சரி, ரைட். ஓகே, அடுத்தது தான் ரேஞ்ச். த ரிசல்ட் ஆஃப் A2:D3 exclamation B2:E4 is referred by the range of B2C3 B2D3 because the cells are both inside A2 and D3. இந்த செல் மட்டும்தான் A2லேருந்து D3 வரை இருக்குது. அண்டு B2E4 அதுக்குள்ளார இருக்கிறது அந்த செல் மட்டும்தான். பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி தரணும்? நம்ம சம்முன்னு தரணுமா? இப்படி தான் தரணும். ஈக்குவல் டு சம் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுக்கணும். பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா தரணும். range because of the cells are both inside A2:D3 and B2:E4. இந்த செல்லுக்குள்ளார காமனாக இருக்கக்கூடிய செல் அது. ஃபார் சம் ஆஃப் A2:D3 ஒரு வேல்யூ, சம் ஆஃப் B2:E4 ஒரு வேல்யூ, ரெண்டு இன்டர்செக்ஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆன்சர்.
அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து